அந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த அந்த கதவுல இப்படித்தான் இருக்குது. ஆளுங்கட்சி சேர்ந்த போட்டோ ஒட்டி இருக்குது. அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ளச்சாராய் விற்பதற்கு துணை போகுது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கள்ளக்குறிச்சி மரணம் யாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியாத மரணம். கள்ளக்குறிச்சி நகரத்துல மைய பகுதியில இந்த கள்ளச்சாராய் விற்பனை செஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்துல தான் காவலை இருக்குது. இன்றைக்கு நீதிமன்ற வளாகம் அதை ஒட்டியே கள்ளச்சாராய் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அங்கதான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இங்கே இருக்கின்றது. கள்ளக்குறிச்சியிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அங்கே இருக்கின்றது. ஒவ்வொரு அதிகாரிகளும் அங்கே இருக்கின்றார்கள். மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற அந்த மைய பகுதியிலேயே தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக கள்ளச்சாராயை விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது நாம் என்று பார்க்க வேண்டும். இங்க இருக்கின்ற தொலைக்காட்சிகளெல்லாம் பல தொலைக்காட்சிகளை நான் பார்த்தேன். நீங்கள் அந்த பகுதி மக்களை சந்தித்து நீங்கள் அந்த பகுதியிலே என்ன நடந்தது என்ற விவரத்தை உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். 3 ஆண்டு காலமாக அந்த கருணாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பனையாக கள்ளச்சாராய் விற்பதாக தகவல் கிடைப்பதாக நீங்கள் செய்தி வெளியிட்டீர்கள். ஆக இவ்வளவு மையப்பகுதியில் இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், ஏனைய அதிகாரிகள், நீதிமன்றத்துக்கு அருகில் இப்படிப்பட்ட சமயம் நடைபெறும் என்று சொன்னால் இந்த ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா? முதலமைச்சர் இதற்கு இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் நியாயம். ஏனென்றால் இதுவரை 50 பேர், இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சை பரவில்லாமல் இறப்பார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இப்ப மருத்துவமனையில் 16 பேர் கவலைக்கிடம் இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இன்னும் பல மருத்துவமனையிலே வெளிப்படத்தன்மை இல்லை. எவரோ சிகிச்சை பெறாங்க, என்ன நிலையில் இருக்கிறாங்க என்ற விவரம் ஒன்றுமே தெரியவில்லை. இதெல்லாம் சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்பதாக நாங்கள் முயற்சி செஞ்சோம். மக்களுடைய நலன் கருதி, மக்களுடைய பிரச்சனை கருதி அங்க இருக்கின்ற மக்களுக்கு எந்தாவது முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அரசின் மூலமாக. அதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு முயற்சி செய்தோம். அதையும் மறுக்கப்பட்டு வெளியேற்றிருக்கின்றார்கள். அது வெளிப்புற தன்மை இல்லை. அந்த முறையான சிகிச்சை அளிக்கவில்லை. நான் நேரில் போய் பார்த்தேன். பிரம்மாண்டமான மருத்துவமனையை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாங்கள் கொடுத்தோம். அதுல பெரிய மருத்துவர் இல்ல, பெரிய மருந்துகள் இல்ல. இதற்கு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா தேவைப்படுகின்ற மருந்து இந்த மருந்து தான் இந்த சாராயத்தை குணப்படுத்துகின்ற மருந்து. இந்த மருந்து கிடையவே கிடையாது. ஆனால் நேற்றைய தினம் பொதுப்பணித்துறை அமைச்சர் அனைத்து மருந்துகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது பச்சை பொய். ஏனால் இதை இந்த விஷத்தன்மையை முடிக்கக்கூடிய மருந்து இந்த மருந்து தான். அது இந்த மருத்துவமனையில இல்லை. இப்படிப்பட்ட சமயம் நடந்துட்டு இருக்குது. முறையாக பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அளிக்கிறார். இரண்டாவது, அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு 3 பேர் 18ஆம் தேதி என்று கருதுகிறேன், 19ஆம் தேதி என்று கருதுகிறேன், 3 பேர் இறந்து விட்டார்கள். எனக்கு கிடைத்த தகவல்படி அவர் வெளியிட்டு செய்தி வெளியிட்டார். அந்த 3 பேரும் ஒரு வயிற்று வலி, வயிற்று போக்கால் இறந்தார். இன்னொரு பேர் வயது முதிர்வின் காரணமாக இருந்தார். இன்னொரு பேர் வலிப்பு இருந்தார் என்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டார். பாத்தீங்கன்னா உண்மை செய்தியை கலெக்டர் வெளியிட்டிருந்தால் இந்த கள்ளச்சாராயம் குடித்துத்தான் இது பாதிக்கப்பட்டார் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருந்தார். அந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பாங்க. இதற்கு பின்பு அறிக்கை விட்ட பிறகு பல பேர் மது குடித்ததாக, கள்ளச்சாராயம் மருந்ததாக அதே பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் இருக்க வேண்டும். 50 பேர் சொல்றாங்க. நாளுக்கு நாள் இன்றைக்கு சிகிச்சை பெறுகின்றவர்கள் இன்றைக்கு இறக்கக்கூடிய சூழ்நிலையை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுக்கு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
முக்கிய நிர்வாகிகள் தான் காரணம். இல்லைன்னா கள்ளக்குறிச்சி மையப்பகுதியிலேயே எப்படி விற்க முடியும் 3 வருஷமா? அது எங்களுக்கு கிடைத்தது. நான் அந்த இறந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக சென்று கொண்டிருந்த போது பொதுமக்கள் தெரிவிச்சாங்க, இன்றைக்கு திமுகவை சேர்ந்த 2 கவுன்சிலர்கள் இதற்கு உடமையாக இருந்தார் என்று சொல்றார்கள். அவர்களுக்கு மேலிடம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் உடமையாக இருந்தா சொல்றாங்க. அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை, காவல்துறை அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை, இந்த அரசாங்கத்திலிருந்து எந்த செய்தியும் இல்லை. ஆனா அவருடைய கட்சிக்காரரை காப்பாற்றுவதில் குறிக்கோளா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த அந்த நிதியில பாத்தீங்கன்னா கதவுல கோவிந்தராஜ் இப்படித்தான் இருக்குது, ஆளுங்கட்சி சேர்ந்த போட்டோ ஒட்டி இருக்குது. அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ளச்சாராய் விற்பதற்கு துணை போகுது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.